கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் எப்பொழுதுமே டாப் 10 ஸ்டேட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் பூலா பயலுக்கு மூளை கூட. மற்றவனுக்கு இவ்வளவு பெருசுனா நம்ம பசங்களுக்கு மூளை இவ்வளவு பெருசு. இந்த மூளையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கிறதா கேள்வி. நாலேஜ் பேஸ்ட் எக்கானமியில் அடுத்த இடத்துல நம்ம வளரணும்னா வெறும் சர்வீஸ் செக்டரை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்து புண்ணியம் கிடையாது. அடுத்தடுத்த உயர் பதவிகளுக்கு நீங்க போகணும்னா பெருநிறுவனங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பெருநிறுவனங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வேணும்னா உங்களை நீங்க நம்பணும். நாம அடுத்தடுத்து போக முடியுங்கிற ஐடியாக்கு வரணும். நாம கம்பெனி தொடங்குறதா ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு நாமளாகவே பூதாகரமா நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல. ஐடியா இஸ் த கீ. ஐடியா தான் இன்னைக்கு முக்கியம். ஒரு படத்துல செந்தில் சொல்லுவார்ல, வெள்ளிக்கிழமை எங்க பொங்கல் போடுவான், செவ்வாய்க்கிழமை எங்க ஓட்ட வடை கொடுப்பாங்க, எங்க வெண்பொங்கல் விற்கணும் எனக்கு தான் தெரியுமா. அவன் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பார், அவர் பிச்சைக்காரா இருப்பார். ஆனா காரணம் ஐடியா வச்சிருக்கேன், பிச்சைக்காரனா இருந்தாலும் பொழைச்சிக்க முடியும். ஆப்பிள் இஸ் a company which is producing large number of smartphones in the world. அப்படிதானே? அதிகமான ஸ்மார்ட் போன்களை எனக்கு தெரிஞ்சு சாம்சங் அப்புறம் உருவாக்க கம்பெனி இது ஆப்பிள். ஒரு ஃபேக்டரி அவன்கிட்ட கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் சொந்தமா வச்சல ஐடியா மட்டும் தான் அவனுட்டு. உழைக்கும் தேசங்களிடம் ஆலைகளை உருவாக்க சொல்லி அவனுடைய ஆட்களை பயன்படுத்தி இந்தோனேஷியாலையும் சைனாலையும் அல்லது இன்ன பிற நாடுகளிலும் ஃபேக்டரிஸ் வச்சு தாய்வான்லையும் வச்சு அவன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். Uber is a company making $1 trillion in a year, doesn't have a single car on its own. ஊபர்னு ஒரு நிறுவனம் ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும் வச்சிருக்கு. மார்க்கெட்டிங் சேல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆட்களை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்கு. அரசியல் என்ன லாபி பண்ணது புரிஞ்சு வச்சிருக்கு. சொந்தமா ஒரு கார் கூட வச்சில்ல. ஓங்கார நீ ஓட்டு, ஆனா காசை எனக்கு கொடுங்களாம். ஊபர்ட்ட $1 million டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிட்ட சொந்தமா ஒரு கார் இல்ல. ஊபர் ஓனரே ஊபர்ல தான் போவார். Again, Ola is a company who is making much of money, doesn't have a single car on its own. இப்பதான் சொந்த காருக்கே வர்றாங்க. அப்ப ஐடியா இஸ் த கீ. ஐடியா மட்டும் வச்சுட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அடுத்த நிலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்களை லேபராக பயன்படுத்தி நாம் அந்த இடத்துல தான் செகண்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல இருந்தோம் இல்லையா. பெருநிறுவனங்கள் தங்கள்கிட்ட ஒரு ஐடியா வச்சிருந்துச்சு, ப்ரோக்ராம் வச்சிருந்துச்சு, டேட்டா வச்சிருந்துச்சு, வேற என்னதோ ஒரு கர்மத்தை வச்சிருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் வச்சு வேலை பார்த்துச்சு. நாம 100 ஆண்டுகள் அந்த வேலை தான் பார்க்க போறீங்களா? நாம இப்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய துணிச்சல் வேணும். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் துணிச்சல் வரும். என்னால முடியுங்கிற நம்பிக்கை எப்போ வரும்? என்னால அந்த பொறுப்பை ஏத்துக்க முடியும், அந்த பொறுப்பை ஏத்துக்க தயாருங்கிறப்ப தான் வரும். கமிட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு போற பழைய பாணியை விடுங்கள். பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு வசதிகள் அவ்வளவு இல்ல, வேலை வாய்ப்புகள் குறைவாச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் எல்லாமே அதிகமா இருக்குது. ஆனா அதை சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப பின்தங்கிட்டே இருக்கும். When we have a capacity to run 80 kilometers per hour, but we are just running 50 kilometers per hour because நான் எதுக்கு ஓடணும். ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு விளையாட்டு போக்காக அவனுக்கு யோகா அடிச்சிருச்சு அதனால வந்துட்டாங்க. யாரும் யோகா அடிச்செல்லாம் வரவே இல்லை. நீங்க சினிமாவில் பார்க்கக்கூடிய பலரும் கூட திடீரென்றெல்லாம் சினிமாக்கு வரல. பழைய படத்துல போய் பாருங்க, ஏதோ ஒரு மூலையில நின்றுட்டு தான் இருந்திருப்பான். 10 ஆண்டுகள் தன் வாழ்க்கையிலே கடின உழைப்பை கொட்ட தயாராக இல்லாதவன் வாழ்க்கையில் மேல வரவே முடியாது. அது எந்த துறையா இருந்தாலும் சரிதான். ஸ்டார்டிங் ஃப்ரம் மீடியா, பொலிட்டிக்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, ஏதாவது வேணாலும் 10 years கோர் ஒர்க் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், எந்த பிரதிபலனும் பார்க்காமல் ஒர்க் பண்ணும். அட போங்கடா, ஏற்கனவே நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கோம்டா, டயர்டா இருக்கோம்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு துவக்கம் என்பது எப்போதுமே டயர்டா இருக்கும். சக்சஸ் மேட்டரே கிடையாது. சக்சஸ் ரீடைன் பண்றதுதான் விஷயம். ஒரு வேலைக்கு போறது பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து 4 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற தவிப்போடு நீங்கள் ஓட வேண்டும் என்பதுதான் விஷயம். நீங்க வீட்டுல எல்லாம் போய் கேட்டு பாருங்க, உங்க அப்பாக்கெல்லாம் திருமணத்துக்கு முன்னால எவ்வளவு பெரிய சண்டியர்னு. எல்லா ஊருக்குள்ள வம்புழுத்த பாட்டிலாம் நிறைய இருக்கும். பொறுப்பு இல்லாம சுத்தினதாக உங்க பாட்டிகளும் தாத்தாக்களும் வருத்தப்பட்ட பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவருக்கு 2 பிள்ளை பிறந்த பிறகு ஏன் மகன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு ஊர் பக்கம் போய் கேட்டோம்னா நம்ம அப்பா எவ்வளவு பெரிய கோவக்காரு, சண்டைக்கெல்லாம் எப்படி போவாரு அப்படின்னு. இப்ப ஏன் மாறி போயிருக்கிறாரு? அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. ஒரு இளைஞர்கள் அதிகமாக நாட்டில் இருப்பது என்பது நல்ல விஷயமான அந்த இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டியது அதற்கு முந்தைய தலைமுறையுடைய பொறுப்பு. நம்ம அப்பாக்கெல்லாம் அவங்களுடைய பொறுப்பை கரெக்டா பார்த்திருக்காங்க. கஷ்ட ஜீவனத்திலையும் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. தன் தகுதிக்கு மீறி பிள்ளைகளை கல்லூரியில சேர்த்து பெரிய அளவுக்கு படிப்புக்கு ஆளாக்கி இந்த இன்ஜினியரா அவங்களை கொண்டு போய் கரை சேர்த்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு திரும்ப என்ன செய்ய போறீங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் உங்க முன்னால வைக்க போற கேள்வி. The society is waiting for the third master stroke. இந்த 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீங்க தான் உருவாக்கணும். மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் கிரியேட் பண்ணாம விட்டதுனால தான் சர்வீஸ் செக்டருக்குள்ளே போக வேண்டிய நெருக்கடி நமக்கு இருக்கு இல்லையா. யார் ஒருத்தருடைய கையையோ நோக்கித்தான் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலைமைகளை மாற்றி கம் அப் வித் பிசினஸ் ஐடியாஸ். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறோம். ஐடியா இஸ் த கீ. நாம ஒரு நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, ரைட் தானே? அறிவுசார் வளர்ச்சியை சேர்ந்தவர்கள். அதனாலதான் தமிழ்நாடு இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் டாப் 3 ஸ்டேட்டாக இந்தியாவில் எப்பொழுதுமே இருக்கு.